திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 975, அதிகாரம் பெருமை. 1875 ஆண்டு அக்டோபர் 31 நாளில் குஜராத் மாநிலத்தில் உள்ள நாடியாட் என்னும் ஊரில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்ததால் ஏழை மக்களின் மீது மிகவும் கரிசனம் கொண்டவர். இவர் லண்டன் சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர். அங்கிருந்து இந்தியா திரும்பிய பிறகு மகாத்மா காந்தியின் ஆங்கிலேயரை எதிர்க்கும் அகிம்சை கொள்கையால் ஈர்க்கப்பட்டார். காந்தியின் கொள்கையை பின்பற்றியதால் அவரது மிக நெருங்கிய சீடரானார். பட்டேலை தனது தளபதியாக கொண்ட மகாத்மா காந்தி அவரை தனது விடுதலை போராட்ட பிரச்சாரங்களை தலைமையேற்று நடத்தச் செய்தார். விடுதலை போராட்டத்திற்கு வேறாக இருந்து பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். சுதந்திர போராட்டத்தின் சிப்பாய் என்று அழைக்கப்பட்டார். இந்திய விவசாயிகளின் ஆன்மாவாகவே அவர் கருதப்பட்டார். 1947 ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு விடுதலை அளித்துவிட்டு சென்ற பிறகு நாடு முழுவதும் ஒரு பெரும் பிரச்சனை எழுந்தது. அப்போதிருந்த பல்வேறு அரச குடும்பங்கள் தங்கள் குறுநில நாடுகள் தங்களுக்கே வேண்டும் என்று கோரிக்கை வைத்தன. இதுபோன்று 565 சமஸ்தானங்கள் இருந்தன. இவை அனைத்தையும் தனது சீரிய முயற்சியால் சிதறிய தேசத்தை செம்மையாக்கி ஒற்றுமை உணர்வை ஒவ்வொருவரின் மனதிலும் விதைத்து ஒருங்கிணைந்த சுதந்திர இந்தியாவை உருவாக்கிய சிற்பி நம் பட்டேல் அவர்கள். இவரது தைரியத்தையும் துணிச்சலையும் போற்றி இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டார். சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதம அமைச்சராகவும் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். 1950 ஆண்டு டிசம்பர் 15 அழியா புகழுடன் இம்மண்ணை விட்டு மறைந்தார். அவரது சேவையை பாராட்டி 1991 ஆண்டு இந்திய அரசு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. பெருமை உடையவர்கள் பிறரால் செய்ய முடியாத செயல்களை முறைப்படி செய்து முடிக்க வல்லவராவார்கள் என்பதை பெருமை உடையவர் ஆற்றுவார், ஆற்றின் அருமை உடைய செயல் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். முயற்சியின்றி இருப்பது சிறுமை, செயற்கரிய செய்வதே பெருமை.